தேடாத காலத்தை வீணா கடத்தாத இருக்கிற வாழ்க்கையில மனசுல சுமைய ஏத்தாத. நன்றிகள் சொல்கிறேன். ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரூமுக்கு வந்தால் கூட எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க மாட்டார். ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார். நிறைய ப்ரொடியூசர் பார்க்குறோம். எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. சிரிச்சி சில்லுதான் குளிர வச்ச மைண்டு ஃபுல்லாவும் நினப்பு ரிப்பீட்டா போடுதடி மாயாஜால காத்தடிச்சு என் மனசு பறக்குதடி சொல்லத்தான் நினைச்சிருந்தேன் சொன்னால நீ சொன்னதும் பூமி போதனால சுத்தி சுத்தி வருகிறேன் பின்னால ஏன் உள்ளத்துல முழுகிறேன். வந்து ஒரு 2 மாசம் கூட ஆகல. லெஃப்ட் ரைட்டு தெரியுமா என்னன்னு எதுவுமே தெரியுமான்னு தெரியல. அதுக்குள்ளே படம் ஷூட்டிங் போகிறானுங்களே அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு துடிப்பான ரொம்ப ஆர்வமிக்க ஒரு திரைப்பட இயக்குனராக ஆகணுங்கிறதுல பெரிய ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆள் ஜெகன் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணது, அப்புறம் நினச்சது மாதிரியே எடுத்து காட்டினது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சவால் அது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தை தெய்வம் இல்லாத அன்பென்னும் எழுத வேண்டும் என்கிற பேராவல் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த திரைப்படத்தின் வாயிலாக எனக்கு வாய்ப்பளித்த சந்திரமூர்த்தி சூரியகலா அவர்களுக்கும் இயக்குனர் ஜெகன் ராயன் அவர்களுக்கும் இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய சக தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடத்தில் சென்று சேர்த்து ஒரு வெற்றி படமாக்கி தர வேண்டும் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சார் கொஞ்சம் பின்னாடி வைடா வந்துருங்க சார். பின்னாடி வரலாம். காலங்கள் எல்லாமே குடும்பத்தை சுமக்கும் கடமை.